சாபம் மிகுந்த வீடு. அருண் ஒரு ரியல் எஸ்டேட் முகவராக பணிபுரிந்து வந்தான். ஒரு நாள் அவன் வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்ய ஒரு பழமையான மர்மமான வீட்டை பார்வையிடச் சென்றான். அந்த வீடு ஆழ்ந்த காட்டின் நடுவில் சோலை மரங்களால் சூழப்பட்டு தனிமையாக நிறைந்திருந்தது. வீட்டின் பின்புல வரலாற்றை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை. இதுவரை யாரும் அங்கு குடியேற முன்வரவில்லை. விசித்திரமான வீடு. வீட்டின் வாசலில் காலடி எடுத்து வைத்தவுடன் அருணுக்கு ஒரு வினோதமான காற்றின் தாக்கம் உணரப்பட்டது. வீடு வெறிச்சோடி இருந்தாலும் தரையில் சில புதிய காலடி சுவடுகள் அவன் கவனத்தை ஈர்த்தன. யாரோ சமீபத்தில் அங்கு வந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு தோன்றியது. யாராவது உள்ளே இருக்கிறீர்களா என்று அவன் கூவினான். பதில் கிடைக்கவில்லை. அவன் மெல்ல மெல்ல உள்ளே நகர்ந்தான். பழைய பொருட்கள், தூசிப்பட்ட மரத்தட்டிகள், சிதைந்த பெருக்குகள், இவற்றின் நடுவே ஒரு கதவு அவனின் கவனத்தை ஈர்த்தது. கதவு மூடப்பட்டிருந்தது, ஆனால் அப்படியே சாத்தப்பட்டிருக்கவில்லை. அவன் கதவை திறந்தான். உள்ளே பழைய புகைப்படங்கள், சிதைந்த ஆவணங்கள் மற்றும் ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. ஆனால் அந்த கண்ணாடியில் அவன் தனது பிரதிபலிப்பை காணவில்லை. அதற்கு பதிலாக ஒரு வினோதமான முகம் அவனை நோக்கி சிரித்தது. மன அழுத்தம். அருணின் இதய துடிப்பு வேகமாகியது. அவன் கதவை வேகமாக மூடிவிட்டு வெளியே செல்ல முயன்றான். ஆனால் படிக்கட்டுகளில் சிறிய குழந்தை சிரிப்பு குரல் கேட்டது. இங்கு குழந்தை இருக்க முடியுமா? அவன் குழப்பமடைந்தான். அவன் மேல் மாடிக்கு சென்று பார்த்தான். முன்பு மூடியிருந்த அறை இப்போது திறந்திருப்பதை அவன் கவனித்தான். அறையின் மூலையில் ஒரு சிறிய நிழல் இருந்தது. அது முதலில் குழந்தை போல் தோன்றியது, ஆனால் மெல்ல மாறி ஒரு பரவலான திகிலூட்டும் உருவமாக ஆனது. இங்கு வந்த யாரும் உயிருடன் திரும்ப முடியாது. அந்த உருவம் குரல் கொடுத்தது. இந்த சாபம் நீயும் பகிர்ந்து கொள்ளப் போகிறாய். சாபத்தின் வரலாறு அந்த உருவம் பேசத் தொடங்கியது. பல ஆண்டுகளுக்கு முன் இந்த வீட்டில் ஒரு துரோகமான கொலை நடந்தது. அதன் பின்னர் இந்த வீடு சாபமடைந்தது. இங்கு வரும் ஒவ்வொருவரும் வீடின் சாபத்தில் அகப்படுவார்கள். இதிலிருந்து விடுபட ஒரே வழி, மற்றொருவரை இங்கு கொண்டு வர வேண்டும். அருணின் உடல் நடுக்கத்தால் முடங்கி போனது. அவன் அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள் அனைத்தும் தானாக அடைத்துக் கொண்டன. தப்பிக்க முயற்சி. அவன் தரையில் கிடந்த ஒரு பழைய புத்தகத்தை கவனித்தான். புத்தகத்தில் ஒரு மந்திரம் இருந்தது. சாபம் நீங்க வீட்டு மையறையில் மந்திரம் முழுக்க உச்சரிக்க வேண்டும். அவன் தைரியமாக அந்த அறைக்குள் நுழைந்தான். அந்த உருவம் அவனை நோக்கி வெறித்து பார்த்தது. அருண் கண்களை மூடிக்கொண்டு மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினான். வீடு முழுவதும் அதிர்ந்தது. சுவர்களில் விரிசல்கள் ஏற்பட்டன. அந்த உருவம் வேதனையுடன் கத்தியது. இது முடியாது, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். சாபத்தின் முடிவு. சில நொடிகளுக்கு பிறகு வீடு அமைதியாயிற்று. கதவுகள் தானாக திறந்தன. சூரியனின் வெளிச்சம் உள்ளே புகுந்து வீடு முழுவதையும் பிரகாசிக்க வைத்தது. அருண் மெதுவாக வெளியே சென்றான். அவன் வெளியேறியவுடன் வீடு மெதுவாக மறைந்தது. முடிவா? தொடக்கமா? அருண் தப்பி வந்தாலும் அவனது மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்தது. இந்த சாபம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்ததா, அல்லது வேறு யாரிடமாவது தொடங்கப் போகிறதா?